நேர்களே இப்ப கேரளம் மட்டும் இல்ல, கேரளமுக்கு ஒரு 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழகத்திலயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறத முதல்ல நம்ம ரேடார் வரைபடம் என்ன சொல்றது அப்படிங்கிற தகவலை பார்த்துட்டு கேரளம்ல இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கறதையும் நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல நமக்கு ரேடார் வரைபடம் என்ன 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழகத்திலயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறத முதல்ல நம்ம ரேடார் வரைபடம் என்ன சொல்றது. இயற்கைக்கு தெரியுது தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்றத கேரளா மக்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு இயற்கை நினச்சி மழையை கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கேட்கும்போது தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ மட்டும் எப்படி தண்ணி திறந்து விட்றாங்க? நீ இப்போயும் தண்ணி தேக்கி வைக்க வேண்டியதானே? தன் நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கவும் உடனே தண்ணி திறந்து விட்றாங்க. ஆனால் இயற்கை அப்படியா நினைக்கிது? இயற்கை எல்லாத்தையும் சமமாக தான் நினைக்கிது. இயற்கை எவ்வளோ அழகாக எல்லா மக்களுக்கும் தண்ணி போய் சேரணும் அப்படின்றத இந்த இடத்துல அது உறுதிப்படுத்தி காமிக்குது. என்றைக்குமே இயற்கையை மதிக்க பழகுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்க கேட்கும்போது அது தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு ஏன் கேரளா அரசு நினைக்காமல் இருக்குது? இப்போ தெரியுதா? அது அந்த தண்ணியெல்லாம் இப்போ தேக்கி வச்சுருந்தா இப்போ கேரளாவுக்கு தான் அழிவு. அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுத்து இப்போ இயற்கை காப்பாற்றுது. இதுதாங்க இயற்கை. இயற்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து. இயற்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேரளாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.